நமஸ்காரம். வெல்கம் டு சாரதா சமையல். நான் சாரதா. இன்றைக்கி சாரதா சமையலை நம்ம பார்க்க போகிறது ஒரு கேரளா ஸ்டைல் பரங்கிக்காய் பொரியல். இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். வாங்க அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் பரங்கிக்காய் நல்லா கொஞ்சம் பெரிய பீஸாகவே கட் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் மூடி வச்சு கொஞ்சம் தண்ணி தெளித்து மூடி வச்சா நல்லா வெந்துடும். இதுக்கு ஒரு பேஸ்ட்டில் சும்மா ஒரு நசுக்கி வைக்கிற மாதிரி பண்ணணும். அது அவியலுக்கு பண்ணுவோம் இல்லையா, அதை மாதிரி. தேங்காய் ஒரு அரை மூடி எடுத்துருக்கேன். சின்ன வெங்காயம் ஒரு சின்ன இருக்கிறதுனால ஒரு 10-15 இருக்கும். 2 பச்சை மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை. இதெல்லாம் பல்ஸ் மோட்டில் அரைச்சி கொண்டு வரணும். முதல்ல நான் வானலி வச்சுருக்கேன். 2 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் காஞ்சிட்டே இருக்குது. இப்போ ஒரே ஒரு காஞ்ச மிளகாய் போட்டிருக்கேன். கொஞ்சம் கடுகு, உளுத்தம் பருப்பு, இப்போ கடுகு நல்லா வெடிச்சிட்டு உளுத்தம் பருப்பு கலர் மாதிரி எடுத்து நம்ம கேரளா ஸ்டைல் சமையலுக்கு நிறைய கருவேப்பிலை சேர்க்கணும். முதல்ல நான் இப்போ கொஞ்சம் கருவேப்பிலை சேர்க்கணும். இதை கட் பண்ணி வச்சுட்டு பரங்கிக்காயும் சேர்க்கணும். இந்த பரங்கிக்காய் நல்லா இலசாக இருந்தது. இப்போது கொஞ்சமாக மஞ்சள் பொடி சேர்க்கலாம். ஆல்ரெடி இதுவும் மஞ்சளாக தான் இருக்கும், ஆனால் மஞ்சள் பொடி கொஞ்சம் சேர்க்கலாம். நல்லா கலந்து வச்சுட்டு ஒரு 2 நிமிஷம் சிம்மில் வச்சு மூடி வைக்கலாம். இது வேகணும். அதுக்குள்ளே நான் இதை அரைச்சிட்டு வந்துடுறேன். 2 பச்சை மிளகாய் எடுத்துருக்கேன். ஒரு குட்டி குட்டியாக ஒரு 10 சின்ன வெங்காயம், சாம்பார் வெங்காயம், ஒரு அரை மூடி அளவு தேங்காய், இதுலேயும் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்க்கலாம். சேர்த்துட்டு இதை பல்ஸ் மோடில் அரைச்சிட்டு கொண்டு வரேன். இப்போ இது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நல்லா வெந்துட்டு நல்லா ட்ரான்ஸ்பரண்ட் ஆகிட்டு இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு போடுறேன் நான். இப்போ இதை அரைச்சிட்டு வந்ததை இதில் சேர்த்துடலாம். இதெல்லாம் தண்ணியே விடலை, சும்மா பல்ஸ் மோடில் அரைச்சி கொண்டு வந்திருக்கேன். தேங்காய் வெங்காயம் வாசனை எல்லாம் சூப்பராக இருக்குது. போட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் சிம்மில் வச்சு மூடி வச்சிடலாம். ஒரு 2 நிமிஷம் ஆகிடுத்து. இதை எடுத்துடணும். பச்சை வாசனைலாம் எதுவும் இல்லை. இப்போ கடைசியாக கொஞ்சமாக பெருங்காய பொடி போட்டுடலாம். இப்போ இதுக்கு ஃபைனல் டச்சஸ். இல்லை, கேரளா சமையலில் நிறைய கருவேப்பிலையும் தேங்காய் எண்ணெய் தான் சேர்ப்பாங்க. நான் அதனால தான் தேங்காய் எண்ணெயில் தான் இந்த பொரியல் பண்ணேன். இதை கலந்து விட்டுட்டு ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், கேரளா ஸ்டைல் பரங்கிக்காய் பொரியல் ரெடி ஆகிடுச்சு. இந்த கேரளா ஸ்டைல் பரங்கிக்காய் பொரியல் ரொம்ப நல்லாயிருக்கு. டேஸ்ட் ரொம்ப பிரமாதமாக இருக்குது. நீங்களும் உங்கள் வீட்டில் கட்டாயமாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சாரதா சமையலுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அழுத்துங்க. நான் வீடியோ போடும்போதெல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். இன்னொரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.